10,000 கிலோமீட்டர் வரை கண்டம் விட்டு கண்டம் பாயும் அக்னி 6 ஏவுகணை வரலாறு படைக்க தயாராக உள்ளது என்று சொல்லி பாஜக தெரிவித்திருக்கிறது. இந்தியாவின் முதல் கண்டம் விட்டு கண்டம் பாயும் அக்னி 6 ஏவுகணையை பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பு வடிவமைத்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஏவுகணையை பொறுத்தவரையில் சோதனை நடத்த தயாராக இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. அரசினுடைய அனுமதிக்காக காத்திருப்பதாகவும் DRDO தலைவர் ஜமீர் வி ஹாமத் சமீபத்தில் கூறியிருந்தார். இந்த நிலையில் பாஜக தனது அதிகாரப்பூர்வ எக்ஸ் சமூக வலைதளத்துல நேற்றைய தினம் வெளியிட்ட பதிவில் சில விடயங்களை முன்வைத்திருக்கிறது. எப்படி என்றால், இந்த அக்னி 6 வல்லரசு பாதையை நோக்கி இந்தியா முன்னேறுகிறது. 10,000 கிலோமீட்டர் தூரம் பாயும் திறன் கொண்ட MIRV தொழில்நுட்பத்துடன் அக்னி 6 வரலாறு படைக்க தயாராக இருக்கிறது. இந்த ஏவுகணை இந்தியாவினுடைய பாதுகாப்பை எதிரிகள் ஊடுருவ முடியாததாக மாற்றும் என்று சொல்லியிருக்கிறார். அதோட உலகினுடைய மிகவும் சக்தி வாய்ந்த நாடுகளின் வரிசையில நாம் நிலைநிறுத்தும் வலிமையான இந்தியா, பாதுகாப்பான இந்தியா என்று சொல்லி குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதைவிட பாஜக பதிவேற்றிய ஒரு காணொலியில குறிப்பிட்டிருக்கிற சில விஷயங்கள் என்னன்னு சொன்னால், இதுவரையில அமெரிக்கா, ரஷ்யா, சீனா, பிரான்ஸ், பிரிட்டன் ஆகிய 5 நாடுகள் மட்டுமே கண்டம் விட்டு கண்டம் பாய ஏவுகணை சக்தியை கொண்டிருந்தது. இப்ப இந்தியாவும் அதே வரிசையில தனது நிலையை வலுப்படுத்த போகிறது என்று சொல்லி குறிப்பிட்டிருக்கிறார். அதே மாதிரி இந்த அக்னி 6 இந்தியாவினுடைய அடுத்தடுத்த தலைமுறையினருக்குரிய ஏவுகணையாகும் என்று சொல்லியும் சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்த தலைமுறையினருக்குரிய ஏவுகணையாகும் என்று சொல்லியும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி இந்த நீண்ட தூரம் சென்று தாக்கும் திறனுடன் இந்தியாவில் வலிமை பிராந்திய அளவில மட்டுமல்லாமல் உலகளாவிய ரீதியிலும் விரிவடைய போகிறது. இங்குதான் அடுத்த பெரிய மாற்றம் நிகழ்கிறது என்றால், ஒரு ஏவுகணை பல இலக்குகள், அதுவே MIRV தொழில்நுட்பம் என்று சொல்லியும் சொல்லப்பட்டிருக்கிறது. இது ஒரே நேரத்துல பல பணிகளை செய்யக்கூடியது. அமெரிக்கா, ரஷ்யா மற்றும் சீனா போன்ற நாடுகளில் மட்டுமே இருந்த இந்த சக்தி இப்போது இந்தியாவுக்கும் கிடைத்திருக்கிறது. இவ்வாறு அதுல கூறப்பட்டிருப்பதாக சொல்லியிருக்கிறார். அதே மாதிரி MIRV தொழில்நுட்பம் என்பது ஒரே ஒரு ஏவுகணை மூலம் வெவ்வேறு இலக்குகளை பல அணு ஆயுதங்களை அனுப்ப அனுமதிக்கும் ஒரு நுட்பமாகும் என்று சொல்லியும் குறிப்பிட்டிருக்கிறார்கள். இது தாக்குதல் திறனை அதிகரிப்பதோட எதிரி நாடுகளினுடைய ஏவுகணை எதிர் தற்காப்பு அமைப்புகளை முறியடிக்கவும் உதவுகிறது என்று சொல்லி குறிப்பிட்டிருக்கிறார்.